வணக்கம். இது அரசியல் பேட்டை. இன்றைய அரசியல் பேட்டையில் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியாக இன்னைக்கு நடத்த போறோம். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒவ்வொரு தேர்தலின் போதும் பிரச்சார பாடல்கள் வெளியிடப்படும். அது பார்த்தீங்கன்னா, நீங்க அண்ணா காலத்திலிருந்து இன்றைய வரைக்கும் கூட நம்மளுடைய முதலமைச்சர் போகக்கூடிய பாதையெல்லாம் பாடல்கள் ஒலிக்கக்கூடிய பாடல்கள்லாம் திமுகவினுடைய பிரச்சார பாடல்கள். அந்த காலத்தில் புகழ்பெற்ற திரைப்பாடலாளர்கள்லாம் பாடியிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழல்ல இப்போ அவங்கவங்களா வெளியிட்டுருக்காங்க. ஏன்னா நிறைய திறன் பெற்றவர்கள் விட்ட காரணத்தினாலும், அதாவது சூழல் எங்க இருந்தாலும் ஒரு இசையமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, எங்க இருந்தாலும் ஒரு பாடக்கூடிய வாய்ப்பு, அந்த ஒருத்தர் பாடி அனுப்பக்கூடிய ஒரு பாடலை இன்னொரு இடத்துல கோர்த்து அதை ஒரு பாடலாக உருவாக்க முடியும். இப்படிப்பட்ட சூழலில் புதிய புதிய பாடல்கள் வெளியாகி கொண்டே இருக்கின்றன. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கான பாடல்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே நமக்கு உணர்ச்சி பெருக்கை தரக்கூடிய வகையில் இருக்கும். கலைஞர் பிறந்த நாளுக்கோ அல்லது முதலமைச்சருடைய பிறந்த நாளுக்கோ பார்த்தீங்கன்னா, காலையிலேயே பாடல்கள் ஒலிக்க துவங்கும் போது அப்படியே ஒரு ஒரு திராவிட உணர்ச்சி என்பது அந்த மக்கள் மத்தியில் அந்த அந்த சொல்ல முடியாத வகையில் இருக்கும். அப்படியான ஒரு 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 மிகப்பெரிய ஒரு பாரம்பரியத்தை கொண்டது தான் திமுகங்கிறது. அந்த வழியில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மாநில உதயம் மக்களின் இதயம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பாடல் வெளியிடப்பட்டுள்ளது. குறிப்பாக நம்முடைய திரு ராஜ்குமார் அவர்களுடைய தயாரிப்பில் வெளியாக இருக்குது. வணக்கம். எனக்கு வணக்கம். ராஜ்குமார், நீங்க சொல்லுங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு ஆல்பத்தை தயாரிக்கணும், அது குறிப்பாக திமுகவுக்கு தயாரிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு ஏன் வந்துச்சுன்னா சார், பாரம்பரியமா நம்ம குடும்பம் திமுக கழகத்தை சார்ந்த குடும்பமா கிராமப்புறங்கள்ல வந்துட்டு இருக்கோம். நான் கூவத்தூர் கிராமத்தை சார்ந்த ஒரு மாணவன். பின்புலம் விவசாய கூலி. ஃபேமிலிலாம் பார்த்தீங்கன்னா, அப்பா அம்மாலாம் விவசாய கூலி போயிட்டு தான் ஒரு வேளை உணவை எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவில் இருக்கும். அந்த பின்புலத்தை சார்ந்த நான் அரசு பள்ளியில் படித்து, அரசு கலைக்கல்லூரியில் பயின்று, முனைவர் பட்ட ஆய்வறிக்கை சமர்ப்பித்திருக்கு. அது ஒரு முதற்கட்ட மகிழ்ச்சியான விஷயம். ஏன்னா இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு நம்ம கேட்கும்போது எங்களுக்கே மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க விவசாய கூலி தொழிலாளருடைய மகனாக பிறந்து நீங்க ஒரு முனைவர் பட்டம் பெற்றிருக்கீங்கிறதே மகிழ்ச்சியான ஒரு செய்தி. இது திராவிடம் என்ன சாதித்தது அப்படிங்கிறது முழுமையான உருவமா நீங்க இருக்கீங்க. கண்டிப்பா. அது நம்ம சொல்லும் போதே எனக்கு உணர்ச்சி பொங்க வெளிப்படையா நம்ம பேசணும்னு தோணுது. ஏன்னா இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு நம்ம பார்க்கணும். தலைவர் கலைஞர் அவர்கள், முக்கியமா தலைவர் கலைஞர் அவர்கள் எப்போ ஏழை எளிய மக்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முதல்வராக இருக்கும்போது பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். அது இலவச கல்வி, இலவச பேருந்து பயணச்சீட்டு. நான் கூவத்தூர்லேருந்து மாமல்லபுரம் வரைக்கும் தமிழ்நாடு அரசு விரைவு பேருந்தில் பயணிப்பேன். காலையில் ஒரு 5 மணிக்கு எழுந்து மகாபலிபுரம் அங்கேருந்து எம்டிசி அந்த பஸ்ஸில் இலவச பயணச்சீட்டு. அங்கேருந்து திருவான்மூருக்கு கடந்து நம்ம அரசு கலைக்கல்லூரி நந்தனத்தில் பயின்றேன். அப்போல்லாம் பஸ்ஸுக்கு கூட காசு இருக்காது. ஒரு வேளை ஒரு நாளைக்கு 60 ரூபா 80 ரூபா ஆகும்னாக்கா அதை வாங்கிட்டு நம்ம படிக்கணுன்ற அளவுக்கு கூட ஒரு எளிமையான பின்புலத்திலிருந்து வந்த நமக்கு இதெல்லாம் பேருதவியாக இருந்தது. அதுக்கப்புறம் அரசு விடுதி, மாணவர்கள் தங்கும் விடுதியில் ஒரு 5-6 ஆண்டுகள் பயின்று இருக்கிறேன்னா, இது எளிய மக்களுக்கான வளர்ச்சிக்கான திட்டங்களை தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த நாட்களில் கொண்டு வந்தார். அது மூலியமாக தான் பல்வேறு யூஜி, பிஜி, மாநில கல்லூரியில் பிரசிடென்சியில் எம்ஃபில் முனைவர் பட்டம் அங்கே தான் நம்ம சமைச்சிட்டு இருக்கிறோம். ஏன்னா இந்த திட்டங்கள் மூலம் இவ்வளவு பெரிய வளர்ச்சி ஒரு எளிமையான மாணவன் வரணும்னாக்கா அதுக்கு காரணம் அரசினுடைய திட்டங்கள் தான். அது மிக தெளிவாக தலைவர் கலைஞர் அவர்கள் மாணவர்களுக்காக, கிராமப்புறங்களில் இருந்து படிக்கிற மாணவர்களுக்காக கொண்டு வந்த திட்டங்கள் மூலம் தான் இந்த அளவிற்கு ஒரு பொருளாதார ரீதியில் முன்னேறி இன்றைக்கு ஒரு 3 பாடல்களை கழகத்திற்காக சமர்ப்பிக்கும் வகையில் நாம் வந்திருக்கோம்னாக்கா அதுக்கு காரணம் அவர் கொண்டு வந்த அந்த திட்டங்கள் தான். இந்த ஆட்சி உங்களுக்கு நிறைவாக இருந்தது, அந்த ஆட்சியினுடைய திட்டங்கள் நிறைவாக இருந்தது, அதை பற்றி பேசணுங்கிறது முடிவு பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய பேராசிரியர் வழிகாட்டி இருக்கிறார் உங்களுக்கு. குறிப்பாக இந்த ஆல்பத்தில் ஒரு 3 பாடல்கள், அதில் நீங்கள் இசையமைத்து பாடலும் எழுதியிருக்கீங்க. நீங்கள் எழுதின பாடலை பற்றி சொல்லுங்கள். முதலிலே அனைவருக்கும் வணக்கம் சொல்லி என் பேச்சை தொடங்க ஆசைப்படுகிறேன். 5 ஆண்டுக்கு முன்பு நடந்த தேர்தலில் எனக்கு பெரிய ஒரு வாய்ப்பு, இசையமைத்து பாடல்களை எழுதுவது. இந்த அரங்கத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வருக்கு மிக பிடித்த பாடகர் செந்தில்தாஸ் அவர்கள் பாடியிருக்கிறார்கள், ஹரிஹரன் அவர்கள் பாடியிருக்கிறார்கள், புகழ்பெற்ற பாடகிகள் மாலதி, புகழ்பெற்ற பாடகிகள் சின்ன பொண்ணு, வேல்முருகன், அந்தோணிதாஸ், பெரிய பட்டியலை முகேஷ், இசை உலகின் முரசு கொட்டு முகேஷ், எல்லோரும் பாடிய பாடல்களை உலகமே வியந்து பார்க்கும் ஒரு தலைவன், ஒப்பற்ற தலைவன், ஈடு இணையற்ற தலைவன்,
இந்தியாவே வியந்து வியந்து நோக்கும் ஒரு ஒற்றை விரலை உலகையே வியக்கக்கூடிய சக்தி கொண்ட முத்தமிழறிஞரின் புதல்வர் அவர் திருக்கரங்களில் வெளியிட எங்களுடைய தாய் மாணவர் மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் அதை தயாரித்து வெளியிட்ட போது மகிழ்ச்சி. அதையிலும் இப்பொழுது அதே முதல்வரிடம் வாழ்த்து பெற்று எங்களுடைய தாய் மாணவர் மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வெளியிட்டார்கள். அன்பு தம்பி அறிவாலய வாசலிலே அந்த முத்தமிழறிஞருடைய அந்த திருத்தலத்திலே அந்த சிலையின் அருகிலே வெளியிட்டார்கள். அன்பு தம்பி தயாரிப்பாளர், இன்னும் சொல்ல போனால் அவர்களுடைய நேரடி மாணவர் ராஜ்குமார் அவர்கள் கொடைவள்ளல். அவர் மிளகு போல் இருந்து மேருமலையானவர். அவர் தம்பி இளையக்கம்பன் அவர்கள் மூலம் பேசும்போது, அண்ணே எனக்கு பாடல்கள் வேணும்னாரு. எத்தனை பாடல்கள்னு? 3 பாடல்கள்னா நாங்கள் தண்டர் பண்ணி பாடல்கள் பண்ணி செந்தில்தாஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு இசை ஞானம் உள்ளவர். அவரிடம் பேசப்போகும்போது 3 பாடல்களை முத்தாக அவரே பாடினார். அதிலே அந்த பாடல்களிலே என்ன சிறப்பு என்றால், ராஜ்குமார் சொன்னதை போல முத்தமிழறிஞரை பாடிய பாடல்கள் உண்டு, தலைவர் தளபதி அவர்களை பாடிய பாடல்கள் உண்டு, படைப்பு உண்டு, துணை முதல்வரை படைத்த படைப்பு உண்டு, திட்டங்களை தனியாக அதற்கான ஒட்டுமொத்தமாக முத்தமிழறிஞருடைய புதல்வரையும் உலகின் ஒப்பற்ற இந்தியாவே வியக்கக்கூடிய முன்மாதிரி திட்டங்களையும் ஓயாத உழைப்பாளி, நிமிடமும் ஓயாத உழைப்பாளி நம்முடைய துணை முதல்வருடைய பெருமைகளையும் பாடக்கூடிய பாடல்களை வடிவமைத்து அதில் நான் 2 பாடல்களை எழுதினேன். திட்டங்களை பட்டியலிடுகிற பாடல்களை, அப்புறம் அவர் தளபதி அவர்களுடைய பெருமைகளை சொல்லக்கூடிய ஓயாத உழைப்பை சொல்லக்கூடிய பாடல்கள் எழுதினேன். அதிலே சிறப்பாக நான் வியந்து பார்க்கக்கூடிய கவிஞர்களிலே முக்கியமான கவிஞர் AR ரஹ்மானிடமும் இசைஞானியிடமும் பாடல்கள் எழுதிய கவிஞர் அன்பு தம்பி புரட்சிக்கடல் இளையக்கம்பன் அவர்கள் ஒரு பாடல்கள் எழுதினார். தாய் போல என்ற ஒரு பாடல்களையும். இதுதான் இந்த பாடல் பயணம் ஐயா. இதிலே ஒரு சின்னஞ்சிறு பள்ளிக்கூட மாணவராக இருக்கும்போதே போர்க்கொடி தூக்கி அந்த கலைஞர் கொடியை தூக்கி நாங்கள் எங்களுடைய ஊர் புதுக்கோட்டையில் உசிலங்குளம் என்ற ஊரில் பயணம் செல்வோம். அதற்கு முன்பாக எங்கள் அப்பா முரசொலியினுடைய பெரிய வாசகர் எங்களுக்கு படித்து அவர் அவருடைய ஆவுடையார் கோயில், என்னுடைய தாய் பிறந்த ஊர் அறந்தாங்கி பக்கத்தில் கூத்தாடுவியல், இது 2 பேருமே பயங்கரமான ஒரு இந்த திமுக கலைஞர் என்று வெறி பிடித்தவர்கள். அவர்கள் இதை எப்போ பார்த்தாலும் பேரே சொல்லுது. ஆமா, அவங்க வெறி பிடித்தவர்கள். எங்க அப்பா தினந்தோறும் வேற ஏதாவது அந்த புராணம் சொந்த புராணம் முரசொலியை பற்றியே பேசிக்கிட்டே தூங்குறது படிக்கிறது. அவர் பேச முத்தமிழறிஞருடைய சொற்கள் அவற்றிடம் வாங்கி பெற்றவை பாரதிதாசனுடைய பெற்ற சொற்களை நாங்கள் இப்பொழுது பாடல்களாக படைக்கிறோம். இதுதான் என்னுடைய பயணம். அதற்கு அடுத்து நான் ஒரு ஆட்சி மொழி மற்றும் தமிழ் பண்பாட்டு ஆட்சி மொழி அமைச்சரிடம் உதவியாளர் இருக்கும்போது முத்தமிழறிஞரை அருகே பார்க்கக்கூடிய பெரிய வாய்ப்பு, ஒரு 3 ஆண்டுகள் அவரை பார்க்கக்கூடிய பெரிய வாய்ப்பு, அவர் தொலைபேசியில் பேசுகிற வாய்ப்பு. நாங்கள் எல்லாம் உயிரும் உடலும் ஊனும் இரத்தமும் மொத்தமும் கலந்த ஒரு கலவையாக அந்த மாபெரும் தலைவனை, இணையற்ற தலைவனை, தம்பி ராஜ்குமார் சொன்னதை போல துன்பப்பட்டு துயரப்பட்டு அல்லல்பட்டு அவதிப்பட்டு ஆங்காங்கே இருக்கக்கூடிய மக்களையெல்லாம் உயர ஏற்றக்கூடிய திட்டங்களை படைத்த தலைவனை 1 2 எடுத்து சொல்ல அவ்வளவு திட்டங்களை அவர்களெல்லாம் அடிமட்டங்களிலே கிடக்கக்கூடியவர்களெல்லாம் உயர் மட்டத்தில் ஓங்கி அமர்ந்திருப்பதற்கு ஒரே ஒரு காரணம், ஒற்றை காரணம், உலகமே வியக்கும் காரணம், ஒவ்வொரு நிமிடமும் தன்னுடைய நெஞ்சுக்கு நீதியாக பயணம் செய்த அந்த தலைவன் தான். அந்த தலைவனைப் போலவே ஆட்சி செய்யும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். இவர்களை படைக்காமல் பாடல்கள் என்ன? இந்த பாடல்கள் நேயர்களே மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும். காரணம், அவ்வளவு விஷயங்களை அழகாக பாடியிருக்கிறார் செந்தில்தாஸ் அவர்கள். அருமையான இசையமைந்திருக்கிறது ஐயா. திரு இளையகம்பன், நீங்க சொல்லுங்க. ஏன்னா நீங்க ஒரு தொடர்ந்து திரைத்துறையில் பயணம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நீங்க எழுதக்கூடிய அந்த ஒற்றை பாடல் அதை பற்றியான வாய்ப்பை மகிழ்ச்சி. கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இளையகம்பனின் இனிய வணக்கம். மாநில உதயம் மக்களின் இதயம் என்கின்ற திராவிட மாடல் நாயகரின் இந்திய ஒன்றியங்கள் வியந்து பார்க்கின்ற முதல்வர் அவர்களின் பெருமையை, கொள்கை திட்டங்களை, சாதனை திட்டங்களை விளக்குகிற இந்த பாட்டு வரிசையில் வெளியிடுகின்ற அற்புதமான அந்த வெளியிட்ட நிகழ்வை உங்களுக்காக வழங்குகிற இந்த நிகழ்வில் உங்களை நான் சந்திக்கின்றேன். குறிப்பாக எங்கள் அன்பு அன்னார் சொர்க்கோ கருணாநிதி அவர்கள், அவர் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி மாதிரி.
மொழிகாட்டி போல் பேராசிரியர் பெருந்தகையவர், அவருடைய அன்பு மாணவர் திரு என் அன்பு தம்பி ராஜ்குமார் அவர்கள் இந்த மாநில உதயம் மக்களின் இதயம் என்கின்ற புகழ்பெற்ற பாட்டு வரிசையை அவர் தயாரித்திருக்கின்றார். மிகுந்த பொருட்செலவில் தயாரிக்கப்பட்ட அற்புதமான 3 பாடல்கள். 3 பாடல்களும் முத்துபோல் அமைந்திருக்கின்றன. எங்கள் அன்பு அன்னார் முனைவர் சொர்க்கோ கருணாநிதி அவர்கள் இந்த 3 பாடல்களையும் மிட்டமைத்து மிக அற்புதமாக ஒரு கல்வெட்டு போல், ஒரு வைரமகுடம் போல் நமக்கு வழங்கியிருக்கின்றார். 2 பாடல்களை அன்னார் அவர்கள் எழுதியிருக்கின்றார். இவைதான் சிறந்த திட்டம் என்கின்ற ஒரு பாடல். திராவிட மாடல் நாயகரின் புகழை, திட்டங்களை, சாதனைகளை விளக்குகிற பாடல். உதயநிதி உதயநிதி என்கின்ற ஒரு ஒப்பிலா பாடல். அது நம் துணை முதல்வர் அவர்களை பற்றிய ஒரு அற்புதமான பாடல். அதற்கு அடுத்து எனக்கு ஒரு வாய்ப்பு நல்கினார். அது நம் திராவிட மாடல் நாயகரின் பெருமையை, புகழை போற்றுகிற பாடல். தாய் போல தலைவர் ஸ்டாலின் வந்தாரையா என்கின்ற ஒரு பாடல். இந்த 3 பாடல்களும் மிக சிறப்பாக அமைவதற்கு என் அன்பு தம்பி முனைவர் ராஜ்குமார் அவர்கள் அந்த பாடல்களை தயாரித்திருக்கின்றார். அவர் எனக்கு ஒரு 10 ஆண்டு காலம் நெருங்கிய தொடர்பு உண்டு. என் அன்பு தம்பிகளில் ஒருவர். அந்த தம்பியை அறிமுகம் செய்தது எங்கள் அன்னார் சொர்க்கோ கருணாநிதி அவர்கள்தான். இந்த 3 பாடல்களையும் தன் கம்பீர குரலால், தன் மகரந்த குரலால் திராவிட மாடல் நாயகர் நம் முதல்வர் அவர்களே மெய்சிலிர்த்து வியந்து நோக்குகிற ஒரு ஒப்பற்ற பாடகராக விளங்கக்கூடிய என் அன்பு தம்பி திரைப்பட பாடகர் செந்தில்தாஸ் அவர்கள் பாடியிருக்கின்றார். அற்புதமான குரல் வளம் உள்ளவர். என்னுடைய பாடல்களையும் திரைப்பட துறையில் திரைப்பாடல்களை என் தம்பி பாடியிருக்கின்றார். ஆயிரக்கணக்கான பாடல்களுக்கு மேல் நான் திரைப்பாட்டு துறையில் நான் வரைந்திருந்தாலும் முத்தமிழ் அறிஞர் அவர்களின் தலைமையில் பல்வேறு கவியரங்கங்கள் நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். 25 ஆண்டுகால இந்த வரலாற்றில் முத்தமிழ் அறிஞர் தலைமையில் பல கவியரங்கங்கள் எங்கள் அண்ணன் சொர்க்கோ அவர்களோடு நான் பயணம் செய்திருக்கின்றேன். முத்தமிழ் அறிஞர் என்னுடைய கவிதை நூல்கள் 2ற்கு அணிந்துரை வழங்கியிருக்கின்றார். அப்படி நானும் கழகத்தின் பின்புலத்தை சார்ந்த ஒரு எளிய விவசாய கூலி குடும்பத்தை சார்ந்தவன்தான். அப்படிப்பட்ட என் தம்பி ராஜ்குமார் அவர்கள் சொன்ன மாதிரி நம் முத்தமிழ் அறிஞர் வழங்கிய திட்டங்களால் வளர்ந்த பிள்ளைகள் நாங்கள். அவர் இட்ட உணவால் வளர்ந்த பிள்ளைகள் நாங்கள். அவர் இட்ட மின்சாரம், அவர் இட்ட வேளாண் துறை திட்டங்கள், கல்வி திட்டங்கள், இவைகளால் வளர்ந்த பல கோடி மாணவ செல்வங்கள் போல் நானும் அதில் ஒருவன். ஆகவே அந்த திட்டங்களின் நாயகரை, முத்தமிழ் அறிஞரை, ஓய்வறியா சூரியனின் புதல்வரை பாடுகிற ஒரு வாய்ப்பு எங்கள் அன்னார் சொர்க்கோ கருணாநிதி அவர்கள் எமக்கு வழங்கினார். என் தம்பி அதை கம்பீரமாக தயாரித்திருக்கிறார். திராவிட மாடல் நாயகர் மேல் வெறிகொண்ட ஒரு பக்தராய் அவர் வழங்குகிறார். ராஜ்குமார் அவர்கள் மிகுந்த பற்றாளர், கழகத்தின் உணர்வாளர். அப்படிப்பட்ட என் தம்பிக்கு இந்த பாடல்களை நாங்கள் ஒரு புதையல் போல் வழங்கியிருக்கின்றோம். நாட்டு மக்கள் அதை மிக அற்புதமாக உள்வாங்கி அதற்குண்டான அங்கீகாரத்தை வழங்குவார்கள். அந்த பாடல்களை பாடிய என் அன்பு தம்பி செந்தில்தாஸ் அவர்களுக்கும், தயாரித்த ராஜ்குமார் அவர்களுக்கும், எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக விளங்குகின்ற அன்னார் சொர்க்கோ கருணாநிதி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி கடன் பட்டிருக்கின்றேன். குறிப்பாக கலைஞரை பற்றி நீங்கள் சொல்லும்போது எப்படி அவர் சொன்னாரோ அதே மாதிரி தான் நீங்களும் சொல்கிறீங்க. அதாவது இது வந்து அவருடைய விதை, அவர் போட்ட விதை வந்து எப்படிலாம் வந்து நிற்கிறது அப்படிங்கிறது தான் புரிஞ்சுக்க முடியும். அது பட்டியலிட்டால் வான் போல அது பறந்து விரிந்த திட்டங்களாக இருக்கின்றன. ஒரு வரியில் சொல்ல வேண்டுமானால், நான் எல்லாம் அரசின் தத்து குழந்தை, முத்தமிழ் அறிஞர் இட்ட உணவால் வளர்ந்த பிள்ளை நான் மட்டும் இல்லை, என்னை போன்ற பல கோடி மாணவ செல்வங்களை உருவாக்கியவர் அவர். அவரால் தான் இந்த தமிழகம் இன்று நிலைத்து உயர்ந்த இமயம்போல் வளர்ந்து நிற்கிறது என்றால், முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் இல்லை என்றால் இந்த வரலாற்று புரட்சி நிகழ்ந்திருக்க வாய்ப்பு இல்லை. அதனுடைய தொடர்ச்சியாய் நம் திராவிட மாடல் நாயகர் அவர்கள் தன் தந்தையின் கம்பீரத்தை, கருத்தியலை மிக சிறப்பாக உள்வாங்கி இந்திய ஒன்றியங்கள் மட்டுமல்ல, உலக அரங்கமே, அமெரிக்கா தொடங்கி அமைந்த வரை அவருடைய திட்டங்கள் உலக அரங்கத்தில் நிலை பெற்று எல்லோரும் பின்பற்றக்கூடிய திட்டங்களாக அவர் வழங்கி கொண்டிருக்கின்றார். அதனுடைய விளைவு, அதனுடைய உந்துதல், அதனுடைய உணர்வின் மயமாக விளைந்த பாடல்கள் இந்த 3 பாடல்கள். ஆகவே இந்த 3 பாடல்களும் வரலாற்றில் நிற்கும். இந்த பாட்டு வரிசையை எங்கள் தாயுமானவர், மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், மாமனிதர்
எளிமை செம்மல், எளிமை சிகரம், துண்டின் சிகரம் என்று அவரை நான் போற்றுவேன். 25 ஆண்டு காலம் நானும் எங்கள் அன்பு அன்னார் சொர்க்கோ கருணாநிதி அவர்களும் அவரோடு பயணப்பட்டு கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கெல்லாம் அவர் தாய்மாரவர். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர், அமைச்சர் பெருமான் இந்த பாட்டு வரிசையை நாம் போற்றி வணங்குகின்ற அண்ணா அறிவாலயத்தின் வாசலில் அவர் வெளியிட்டு மகிழ்ந்தார். அதை போலவே இந்த பாட்டு வரிசையை தயாரித்த என் அன்பு தம்பி ராஜ்குமார் அவர்களையும், என் அன்பு தம்பி பாடகர், புகழ்பெற்ற பாடகர் செந்தில்தாஸ் அவர்களையும், அன்னார் சொர்க்கோ கருணாநிதி அவர்களையும், இளைய கம்பனாகிய என்னையும் நம் திராவிட மாடல் நாயகர் ஒரு தாய் போல அரவணைத்து அழைத்து வாழ்த்தியது நாங்கள் இந்த கவிதை துறையில், பாட்டுத் துறையில் பெற்ற பேராக நான் கருதுகிறேன். ஓகே, இதுல வந்து ரொம்ப முக்கியமா நம்ம வந்து பார்க்க வேண்டியது பாடகர். நன்றி. அது குறிப்பாக நீங்க முன்னாடி சொல்லிட்டீங்க இல்லையா, முதலமைச்சருக்கு பிடித்த பாடகர். ஆமாம் ஆமாம். அது அது ஒரு சிறப்பான தகுதியையும் கூட வச்சுங்களேன். ஏன்னா எத்தனையோ பாடகர்கள் தமிழகத்தில் தமிழ் திரைப்பாட்டுத் துறையில் உண்டு. அதான். ஆனால் திராவிட மாடல் நாயகரின் காதுக்குள் தேனை வார்த்த ஒரு சிங்க பாடகர் என் அன்பு தம்பி அதான், செந்தில்தாஸ். ஆண்டிப்பட்டி. ஆமா பல்வேறு பாடல்கள் அவர் பாடியிருக்காரு. ஆமா. குறிப்பாக இப்போ இந்த இதுல வந்து நீங்க இந்த ஒரு பாடல் வந்து நீங்க பாடி காட்டுங்க. கண்டிப்பாக பாடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த அமர்வுக்கு நீங்கள் எல்லாம் ஒத்துழைத்த கலைஞர் தொலைக்காட்சிக்கு முதல்ல எனது சார்பாகவும் நன்றி. நன்றி. ஏன்னா வந்து ஒரு பாடகனா மட்டும் இல்லை, ஒரு விவசாயியுடைய மகனா, விவசாயம் காக்கப்பட்ட நெடுவாசல் கிராமத்தை சேர்ந்தவன் நான். ஒரு தேவையில்லாத விவசாயம் அழிக்கும் நோக்கத்தோடு கொண்டு வந்த ஒரு திட்டத்தை எதிர்த்து தன்னெழுச்சியாக போராடி அந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து போராட்ட களத்தில் நின்று, அங்கே நம்ம தளபதி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போதே வந்து நின்று அவர் அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த போராட்டத்தோடைய வீரியம் வந்து உலகளாவி போச்சு. எங்கள் ஊரை காப்பாற்றி கொடுத்தவருங்கிற முறையில் அவருக்கு இந்த இடத்துல நன்றி கடனாகவும் நான் அந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கேன். என்றைக்குமே நான் ஒரு 3 வயசு 4 வயசாக இருக்கும்போதே எங்கள் சித்தப்பாவும் எங்கள் அப்பாவும் வந்து லாரியில் கூட்டு போய் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கலைஞர் வந்திருக்கும் போது தேர்தல் பிரச்சார கூட்டங்களுக்கெல்லாம் இவர் தான் கலைஞர்னு தூக்கி காமிக்கும் போது நான் கொடியை வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு ஆர்வமாக நாங்கள் வாழ்ந்தவங்க. இது பரம்பரையாகவே திராவிட முன்னேற்ற கழக குடும்பம். திராவிட முன்னேற்ற கழக துவக்க காலத்தில் வளர்த்த, நெடுவாசல் கிராமத்தில் வளர்த்த முக்கியமானவர்கள்லாம் எங்கள் அப்பா தாத்தாலாம் முக்கியமானவங்க. அதில் அந்த வகையில் அந்த அப்போ வந்து சரியான ஆளை தான் வந்து இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, நாங்கள் பாடகர்கள் உணர்ச்சியோட பாடணும். இத்தனை பாடகர்கள் இருக்கிறோம். குறிப்பிட்டு நான் வந்து இதோ ஒரு மிகப்பெரிய ஒரு கர்வத்தோடு கூட சொல்லுவேன், வேற எந்த இயக்கத்தோடைய எந்த கட்சியோட மேடை நிகழ்ச்சிகளையும் நீங்கள் என்னை பார்க்கவே முடியாது, எதிர்காலத்திலையும் பார்க்கவே முடியாது. எனக்கு என்னன்னா, அது எத்தனை கோடி கொடுத்தாலும் சரி, என்னை வளர்த்தது எனக்கு. பொதுவாக கலைஞர்களை வந்து ஒரு கட்சிக்குள் அடக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு வந்து எத்தனையோ மேடை நீங்கள் போன ஆட்சி காலத்தில் கூட எனக்கு நிறைய வாய்ப்புகள் சில பேர் கொடுக்க முன் வந்தாங்க. எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா அது என்னோட கொள்கை வேற. நாங்கள் எப்படி உங்கள் கொள்கையை வந்து பாட முடியுங்கிறதுனால மேடை நிகழ்ச்சிகளில் எதுலேயுமே நான் போய் பாடினதில்லை. திராவிட முன்னேற்ற கழக நிகழ்ச்சிகளில் மட்டும்தான் நாங்கள் பாடுறோம். அப்படிப்பட்ட மிகப்பெரிய வாய்ப்புகளை எங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க அனைத்து துறை அமைச்சர் பெருமக்கள், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து திராவிட முன்னேற்ற கழக உடன்பிறப்புகள், எங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தின எங்களுடைய மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு மா சுப்பிரமணியம் ஐயா, அவர்கிட்ட கொண்டு போய் என்னை சேர்த்த சொர்க்கோ கருணாநிதி அண்ணா. முதல்ல என்னை கொண்டு போய் ஜாம்பவான்கள்லாம் பாடிட்டு இருந்தாங்க. மாணிக்க விநாயகம் ஐயா, இவர் டிஎல் மகாராஜன் சார், இது மாதிரி சீனியர் மோஸ்ட் சிங்கர்ஸ்லாம், மாலத்தியக்கா எல்லாம் பாடிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் நான் அப்கமிங்கில் வந்த ஒரு சிங்கரை அந்த குழுவில் இணைச்சி எனக்கு இது மாதிரியான முதல்வரோட சேர்ந்து, முதல்வர் வந்து தோளில் தட்டி கொடுத்து என்னை ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறாரு, நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாருன்னா, அந்த இடத்துல கொண்டு போய் ஆயிரக்கணக்கான நல்ல பாடகர்கள் ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. நம்ம தான் நல்ல பாடகர் இருக்கிற எண்ணம்லாம் நமக்கு யாருக்குமே ஒரு கலையில் சொல்லவே முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குறவங்க தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த வகையில் அவங்க அத்தனை பேருக்கும் நன்றி. இந்த ஆல்பத்தை தயாரித்த அருமை சகோதரர் ராஜ்குமார் அவர்களுக்கும், எனது அண்ணன் தாய் போல பாட்டை எழுதி என்னை பாட வைத்து எனக்கு உற்சாகம் மூட்டிய புரட்சிக்கணல் இளையகம்பன் அண்ணா, இந்த வாய்ப்பை எனக்கு உருவாக்கி கொடுத்த இசையமைப்பாளர், பாடலாசிரியர் சொர்க்கோ கருணாநிதி, பேராசிரியர் சொர்க்கோ கருணாநிதி அண்ணா, உங்களுக்கெல்லாம் முதல்ல நன்றியை சொல்லிடுறேன். ஏன்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கான பாடகர்கள் எல்லாமே வந்து கம்பீர குரலில் தான் நாகூர் அனிஃபா முதல் நம்ம அதை நினைவு கூறணும். அப்படிப்பட்ட இயக்கம் வளர்கிறதுக்கு பாடகர்கள், கலைஞர்கள் மிகப்பெரிய தொண்டாற்றியிருக்காங்க. அந்த வகையில் எங்களுக்கும் ஒரு சிறிய துரும்பு எடுத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே கிடச்சிக்கிட்டு இருக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த பாடகர்களுக்கு வாய்ப்புகள் கொடுத்துக்கிட்டு இருக்கிற, கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் கொடுத்துக்கிட்டு இருக்கிற மாண்புமிகு தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு நன்றி. இன்னொன்று குறிப்பிட்டு சொல்லணும்னா, மாண்புமிகு தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா வேந்தராக இருந்து கொண்டிருக்கிற
தமிழ்நாடு இசை பல்கலைக்கழகத்தில் சிண்டிகேட் மெம்பராக ஆட்சி மன்ற குழு உறுப்பினராக என்னை நியமித்து எனக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தில் கேள்வி ஞானத்தில் இருந்து நான் அந்த விவசாய வயல்கள்லையும் தோட்டத்துலையும் பாடிக்கிட்டு அப்படி பயிற்சி பெற்றவனை அதுக்கப்புறம் இசைக்கல்லூரியில் படித்தேன். அதெல்லாம் நான் பிற்காலத்தில் படித்தேன். அப்படி வளர்ந்த ஒருத்தனுக்கு வந்து இசைக்கல்லூரிகள் இசை பல்கலைக்கழகத்தில் ஒரு சிண்டிகேட் மெம்பராக உருவாக்கி அந்த ஒரு அங்கீகாரத்தை எனக்கு கொடுத்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சி மூலமாக நெஞ்சார்ந்த நன்றி. பாடிக்கிட்டே இருப்போம், அவருக்காக பாடுவோம், கழகத்துக்காக பாடுவோம், இறுதி மூச்சு வரை இந்த தொண்டை நாங்கள் ஆற்றிக்கிட்டே இருப்போம். அது எங்களுடைய திருப்திக்காக இல்லை, உங்களுக்கு நாங்கள் நன்றி கடன் செலுத்துறதுக்காக. ஐயா தமிழக முதல்வரே, நீங்கள் மீண்டும் மீண்டும் ஆட்சி புரியணும். இவங்க சொன்ன அத்தனை திட்டங்களும் நடந்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஒவ்வொரு ஆட்சியிலையுமே வந்து திட்டங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க, புதுமையான திட்டங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. 2026லையும் உங்கள் இந்த வெற்றி விழாலையும் நாங்கள்லாம் வந்து பாடணும், இசையமைக்கணும்னு முன்னாடியே சொல்லி அது அந்த அரசின் திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கிற மாபெரும் பணியை இசை மூலமும் கலை மூலமும் செய்கிறதுக்கு எங்கள் அத்தனை பேருக்கும் வாய்ப்புகள் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, கொடுப்பீங்க. அடுத்த ஆட்சியும் நமது ஆட்சி தான். கண்டிப்பாக அதனுடைய திட்டங்களையும் அதனுடைய வளர்ச்சி திட்டங்களையும் நாங்கள் பாடல் மூலமாகவும் கலை மூலமாகவும் கொண்டு போய் சேர்ப்போம். உங்களுடைய மிகப்பெரிய ஒரு அரவணைப்புக்கு இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து பாடல் பாடுறோம். ஆமாம், முதல் பாட்டு வந்து திட்டங்கள் சார்ந்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நமக்கு இந்த 5 ஆண்டுகளில் கொடுத்த திட்டங்களுடைய வலிமையை சொல்கிற மாதிரி ஒரு பாட்டு. அதை எழுதியவர் அண்ணன் இசையமைப்பாளர் சொற்கோ கருணாநிதி அண்ணா. இவைதான் சிறந்த திட்டம், மு.க. ஸ்டாலின் வரைந்த திட்டம், உலகின் வெளிச்சம் காட்டும், பெரியார் இதயம் போற்றும், ஏழைகள் வாழ காலை உணவு புரட்சி திட்டம்தான், எல்லோருக்கும் எல்லாம் என்ற எழுச்சி திட்டம்தான், இவைதான் சிறந்த திட்டம், மு.க. ஸ்டாலின் வரைந்த திட்டம் அப்படின்னு தொடங்கும். ரொம்ப ஒரு எழுச்சியா இருக்கும். அதுல வரிசையா சரணம் வரும்போது மற்ற திட்டங்கள்லாம் வரும். வீடு தேடி மருந்து வந்தது, பல கோடி நெஞ்சம் வாழ்த்துக்கின்றது இருக்கும். அந்த பாட்டை நீங்க வந்து அடுத்து கண்டிப்பா அது ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்த பாடல் வந்து முதல்வர் ஐயாவை வந்து போற்றும் வகையில் அழகான ஒரு பாடலை வந்து புரட்சிக்கரர் இளையகம்பன் ஐயா வந்து எழுதினாரு. அது ரொம்ப நிறைவா இருந்தது. நம்ம ஒரு நன்றி சொல்ற மாதிரி நமக்கு அவர் செஞ்சிருக்காரு முதல்வர். அவருக்கு நம்ம வேற எந்த வகையிலையும் அவருக்கு நம்ம நன்றி சொல்ல முடியாது. அவருடைய திட்டங்களை இசை மூலமா நம்ம எங்கெங்கே பரப்ப முடியுமோ அதுதான் நம்ம கழகத்துக்கும் தலைவருக்கும் நம்ம செய்யற நன்றி கடன். அந்த வகையில நாங்க வந்து அவருக்காக பாடினது என்னன்னா, எந்த திட்டங்கள் பார்த்தாலும் அவர் வந்து அதுல ஒரு தாய் தெரியுவாங்க. அவர் உருவாக்கின அனைத்து திட்டங்கள்லையும் ஒரு அம்மாவுடைய ஸ்தானத்துல இருந்து அம்மாவோட அந்த இடத்துல இருந்து அவர் எல்லாரையும் பார்க்கிறாரு. அவரே ஒரு தாய் அப்படின்னு சொல்ற மாதிரி, தாய் போல ஸ்டாலின் வந்தார் ஐயா, வான் போல தன்னை தந்தார் ஐயா, இடி முழங்க வெடி முழங்க எழுந்து வர்றார் பாரு, எதிரிகளின் கொலை நடுங்க சினந்து வர்றார் பாரு, கொட்டு தம்பி டோலு அடவெட்டு கட்டும் டோலு, சட்டம் தீட்டு முதல்வரோட சாதனைய பாரு அப்படின்னு ஒரு பாட்டு. ரொம்ப அழகான ஒரு எழுச்சியோட உள்ள பாட்டு. அது இன்னும் இசையோட கேட்கும் போது இன்னும் நேரில் கேட்கும் போதும் முதலமைச்சருக்கு ஏன் உங்க குரல் பிடிச்சதுன்னே தெரியல. அண்ணன் மாண்புமிகு தமிழக துணை முதல்வர் உதயநிதி அண்ணா வந்து விளிம்பு நிலை மக்கள்கிட்ட நேரடியா போய் இறங்கி செய்யறாரு. மக்களோட எப்படி ஒன்றிணைஞ்சு அந்த மக்களுக்கு தேவையான பணிகளை வந்து அவ்வளவு அழகா செஞ்சுட்டு இருக்காங்க. உதயமே உதயமே உதய சூரியன் நீயே, இதயமே இதயமே எங்கள் நம்பிக்கை நீயே. எதிர்கால நம்பிக்கையே அவர் தானே நமக்கு, அதை சொல்றதுக்கு அழகா உதயமே உதயமே உதய சூரியன் நீயே, இதயமே இதயமே எங்கள் நம்பிக்கை நீயே, எதையுமே வெல்பவன் புதுமையின் நாயகனே, பதவியின் முயமையின் எங்களின் வைகரையே, ஏழைகள் கலங்கரையே, வாழ்த்திடும் தலைமுறையே, இளந்தலைவா நீவா, இளைஞர்கள் வெகுமதியே. காலத்துல நமக்கு ஒரு தலைவர் இருந்தாவா அது எப்போதுமே நமக்கு மக்களுக்கு, தமிழ்நாடு மக்களுக்கெல்லாம் நிம்மதியாச்சு. நம்ம தலைவர், நமக்கு நல்ல தலைவர் கிடைச்சிட்டா மக்கள் சந்தோஷமா அவங்க வாழ்க்கையை வாழ்வாங்க. நமக்கு எதிர்காலம் எப்படி இருக்குன்னு யோசிக்க வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. நமது கழகம் உணர்ச்சி பொங்க கலை மூலமாக நாங்கள் வந்து நமது திட்டங்களை பரப்புறதுக்கு தயாராக இருக்கிறோம். என்றைக்குமே நம்ம எங்களுடைய வாழ்நாள் முழுக்க நமது கழகத்துக்காக பணியாற்றவும் தயாராக இருக்கும். உங்கள் பணி தொடரட்டும், வாழ்த்துக்கள். 2026 நம்மளுடைய முதலமைச்சருடைய ஆட்சி தான் தொடர போகிறது. அதை வந்து நீங்கள் பாடல் மூலமாக சொல்லியிருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி உங்கள் பணிக்கு. நன்றி 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 நன்றி.
மீண்டும் நாளை இரவு 9 மணிக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.